தூத்துக்குடி காலங்கரை உப்பாற்று ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக காலங்கரை பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட வாழை மற்றும் நெல் பயிர்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், தற்போது அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? விவசாயிகள் என்ன கூறுகின்றனர்? விவரங்கள். அதாவது மோனிஷா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கடம்பூர், கயத்தார் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காலாங்கரை கிராமத்தில் உள்ள உப்பாற்று ஓடையில் காட்டாற்று வெள்ளமானது கரை புரண்டு ஓட தொடங்கி இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்த காலாங்கரை பகுதியிலிருந்து அத்திமரப்பட்டிங்கிற பகுதி அடுத்த கிராமத்துக்கு செல்லக்கூடியதுக்காக இந்த பகுதியில் பாலமான நிரந்தரமாக பாலம் அமைக்கக்கூடிய பணி நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த பணி நடக்கும்போது மக்கள் இந்த கிராமத்தை கடந்து செல்லணுங்கிறதுக்காக ஓடையில் நடுவில் 5 அடி உயரத்திற்கு தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த காட்டாற்று வெள்ளமானது இந்த பகுதியை கடந்து போகும்போது இந்த தற்காலிக சாலையில முட்டி ஊருக்குள்ள காலாங்கரை பகுதி விவசாய நிலங்களுக்குள்ள மதகு வழியா தண்ணீரானது திரும்ப தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் பயிரிட்டு இருக்கக்கூடிய வாழை, நெல் உள்ளிட்ட 1000 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் வெள்ளத்தில் தற்போது மூழ்கி இருக்கிறது. இதே மழை இன்னும் தொடரக்கூடிய பட்சத்தில் இந்த வாழை ஆனது முற்றிலுமாக சேதமடைந்துவிடும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலாங்கரை பகுதியிலிருந்து அத்திமரப்பட்டிக்கு போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு வருவாய்த்துறையினர் மூலமாக இந்த பகுதி சீல் செய்யப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு சிலர் இந்த ஓடை பகுதியில் இந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலையை அகற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வலியுறுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நெல் வாழையிலெல்லாம் தண்ணி தேங்கி இருக்கிறது, இதை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. இந்த பாலத்தை உடைச்சா தண்ணி உள்ள வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. என்ன செய்யணும்? இப்ப இந்த தற்காலிக பாலத்தை ரோட்டை உடைச்சா எங்களுக்கு தண்ணி கொஞ்சம் குறையும். இப்ப நாங்க வாழையை ஃபுல்லாவே நாங்க இன்னும் இதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு நீடிச்சுன்னா நாங்க எல்லாம் விவசாயம் எல்லாம் முடிஞ்சது. நெல் வாழைகள்லாம் எல்லாமே முடிஞ்சிடும். இது ரோட்டை அகற்றி எங்களுக்கு கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். இல்லை, இப்போ எவ்வளோ ஏக்கரில் நெல் வாழை இருக்கு? 1000 ஏக்கர்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் பின்னால் இன்னொரு 200 ஏக்கருக்கு மேலே பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதில் எவ்வளோ விவசாயிகள் இதனால பாதிக்கப்படுறாங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கீங்க? மொத்தம் 1600 ஏக்கர் இந்த விவசாயம் இருக்கிறது. இதுல எப்படி பார்த்தாலும் ஒரு 800 பேர் பாதிக்கப்படுவோம் இந்த விவசாயம் பண்றதுல. இதுக்கு போன தடவை வெள்ளம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, அழிவுக்கு எதுவுமே செய்யல. இந்த தடமும் வெள்ளத்துல நாங்க இருக்கோம். இனிமேல் விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில எங்களை கொண்டு விட்டுட்டு இது அரசு தான் எங்களை பார்த்து செஞ்சு கொடுக்கும். அதாவது மோனிஷா, இந்த பகுதி மக்கள் கடந்த முறை ஏற்பட்ட வெள்ளத்தில் தங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படல. இந்த தடவையும் அதே மாதிரி வாழை, நெல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. அரசு இந்த தடவை நிவாரணம் வழங்கணுங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்காங்க. இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருக்க, அதாவது ஓடைக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தற்காலிக சாலையும் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளிகன்.